ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 8th 4th லெசனாக இருக்க லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 9 பொறுத்தவரை எஸ்ஐஸ் 4.5 ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 இருந்து பார்ட் 8 வரை போட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடச்சிரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லைஃப் மேத்தமேட்டிக்ஸில் இதான் கடைசி பார்ட்டு. இதோடு இந்த லெசன் ஓவர் ஆயிரும். ஸோ லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தவரை எல்லா லெசன்ஸுமே எல்லா பார்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஆர்டரில் பார்த்துட்டே வாங்க. சரி, ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்யூனிட்டி இருக்கும். கண்டிப்பாக இந்த லெசனில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சினாலும் சரி, எஸ்எஸ்சினாலும் சரி, எதுனாலும் சரி, எந்த ஒரு கவர்மெண்ட் வச்சாலும் சரி, கண்டிப்பாக இந்த லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நிறைய எதிர்பார்க்கலாம். இந்த கண்டென்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த பார்ட் 9ல் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நம்மளோட அன்அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்அகாடமி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எடுக்கேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன டாபிக்ஸ் தான் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி கவர் பண்ணுறாங்க, ஜாகிரஃபி, மென்டல் அபிலிட்டி, லாங்குவேஜ், அப்புறம் பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங், அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணுறாங்க. பாலிட்டி, எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இன்னொன்று எக்காலஜி, அப்புறம் சொசைட்டி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. டாக் 140+ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 4 PM கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 எடுக்கேட்டர்ஸ் 1 செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து 2 ஃபேக்கல்ட்டி கிளாஸ் எடுக்கிறாங்க at 9 PM. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி T20 சீரிஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது டெய்லி 20 கொஸ்டின் at 8 PM, 20 கொஸ்டின் 20 minutes at 8 PM. டே வைஸாக உங்களுக்கு சப்ஜெக்டும் கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 2க்கான, அதாவது குரூப் 1க்கு பேப்பர் 2 கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 22 நவம்பர் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரை பார்த்த எல்லாமே என்னது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அன்அகாடமி அந்த ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி காணிக்கும். அந்த ப்ளஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது உங்கள் பிளான்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பிளான்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 12 month பேக் வாங்குங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரேட் 7,000. நீங்கள் 7,000 கட்ட வேண்டாம், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் கேட்பாங்க. அந்த கூப்பன் கோடில் உங்களுக்கு ஏ ராஜேஷ் 180 அப்படிங்கிற கேப்ஸை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 rupeesல இருந்து உங்களுக்கு 10% குறையும். ஸோ 10% கம்மியாச்சு அப்படின்னா உங்களுக்கு 700 rupees குறைஞ்சிரும். 700 ரூபாய் குறைஞ்சிரும். நீங்கள் 6,300 மட்டும் பே பண்ணால் போதுமானது. சரியா? ஸோ 1 இயருக்கான கோர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இயர்லி கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் அன்அகாடமியில் படிச்சுக்கலாம். சரியா? சமச்சீர் புக்கு போக உங்களுக்கு ஏதாச்சும் புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அல்லது பிளேலிஸ்ட்டில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸுக்கான வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ புக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் அந்த புக்குக்கான லிங்க்கு அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த ஃபோன் நம்பர் அது லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் போட புக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான புக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வாங்கி படித்து பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். என்ன கொஸ்டின் பாருங்கள். அதை மிஸ்னஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண லாஸ்ட்டில் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், எ ஃப்ரூட் வெண்டர் பாட் சம் மேங்கோஸ் ஆஃப் which 10% were rotten. He sold 33 1/3% of the rest. Find the total number of mangoes bought by him initially if he still has 240 mango with him. தமிழில் கொஸ்டின் எது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் மீடியத்துக்கான புக்கு வச்சுருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி தமிழில் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்ஸில் ஃபுல்லாக பக்காவாக கொடுத்துருப்போம். எல்லா வீடியோஸும் மறக்காமல் பார்த்துருங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு கொடுத்தா வச்சு பாருங்கள். ஒரு ஃப்ரூட் கார் இருக்கார். சரியா? ஸோ பல வியாபாரம் இருக்கார். அவர் ஒரு மேங்கோ வச்சுருக்காரு. அதில் 10% கெட்டு போயிடுச்சு, 10% ராட்டன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, கெட்டு போனால் விற்க மாட்டாங்க, விற்றாலும் வாங்க மாட்டீங்க. கரெக்டாக? ஸோ பாக்கி இருக்கிறதுல 33 1/3% என்ன பண்ணுறாரு, அவர் சேல்ஸ் பண்ணுறார். ஓகேவா? ஸோ சேல்ஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் பாட் ஹிம். ஸ்டார்டிங்கில் எத்தனை மேங்கோஸ் அவர் வாங்கியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ இன்னும் அவர் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் 240 மேங்கோஸ் கையில் இருந்துச்சுன்னா அவர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மேங்கோஸ் வாங்கியிருப்பார். திருப்பி சொல்கிறேன், 10% மேங்கோ கெட்டு போயிட்டு அப்புறம் 33 1/3% சேல்ஸ் பண்ணுறாரு. சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கையில் 240 மேங்கோஸ் பாக்கி இருக்குது. அப்படி பாக்கி இருந்துச்சு அப்படின்னா எத்தனை மேங்கோஸ் அவர் இனிஷியலாக வாங்கியிருப்பார் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். சரியா? அது பார்த்தா கொஸ்டின் 4 லைன் இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ சொல்ல மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, 10% கெட்டு போயிடுச்சு.
கரெக்டாக 10% மேங்கோ கெட்டு போயிட்டு அந்த கெட்டு போன மேங்கோ தூரம் போகணும் யாரும் வாங்க மாட்டீங்க. ஸோ 10 கழிச்சிருங்க. ஸோ 100% இருக்குது, அதில் 10 போயிட்டு பாக்கி எவ்வளோ இருக்கும்? 90% பாக்கி இருக்கும். கரெக்டாக? ஸோ 10 போயிட்டுனா பாக்கி இருக்க 90%. இந்த 90%ல் என்ன பண்ணுறாரு? 33 1/3% சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ எத்தனை % சேல்ஸ் பண்ணிப்பார்? இருக்கிற 90%ல் ஓகே, இருக்கிற 90%ல் என்ன பண்ணுறாரு? 33 1/3 அதை மாற்றிக்கலாமா? ஸோ 33 × 3 99, 99 + 1 100. ஸோ 100/3 போட்டுக்கலாமா? எதுக்கு நம்ம ஸ்டெப்பை கூட்டிக்கிட்டு, ஓகேவா? ஸோ 100/3 போட்டுக்கலாம். ஸோ 100/3%. அப்போ இன்ட்டு இன்னொரு 100 வரும். ஓகே, 33 1/3%ல் ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த பர்சன்டேஜுக்கு பை 100 போட்டுக்கோங்க. அப்போ இந்த 100ம் இந்த 100 கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ண உங்களுக்கு 30. அப்போ 30% என்ன பண்ணுறாரு? சேல்ஸ் பண்ணுறார். ஓகேவா? 30% சேல்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ கவனிங்க, மொத்தம் இருக்க 90ல் 30 வந்து சேல்ஸ் ஆகிட்டு பாக்கி எவ்வளோ இருக்கும்? 60% சேல்ஸ் ஆகாமல் இருக்கும். மொத்தம் 100, 10 வந்து கெட்டு போயிட்டு ஸோ 90ல் 30 சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ 60% இன்னும் என்ன இருக்கும்? பாக்கி இருக்கும். நமக்கு எத்தனை பாக்கி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? ஸ்டில் ஹி ஹாவ் 240 மேங்கோ. நமக்கு இருக்குது 60 மேங்கோ. எப்போவுமே கொஸ்டினில் கொடுத்துருக்கத மேலே போட்டுக்கணும், நமக்கு உள்ளது கீழே போட்டுக்கணும். என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் இனிஷியலாக எவ்வளோ கேட்குறாங்க? எப்போவுமே இனிஷியலாக என்ன பண்ணுவோம்? 100 ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ இன்டூ 100. ஓகேவா? ஸோ 0 கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணவங்க என்ன? 6 4 24 4. ஸோ 4 × 100 = 400. அப்போ இனிஷியலாக விட்ட 400 மேங்கோ கையில் இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். சொல்கிற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக என்ன பண்ணலாம்? மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். A student gets 31% mark in an examination but fails by 12 mark. If the pass percentage is 35%, find the maximum mark of the examination கேட்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காப்புல, அவர் 31% மார்க் எடுத்து என்ன பண்ணுறாரு? 12 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்கன்னா, பாஸ் பர்சன்டேஜ் வந்து 35% இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அந்த எக்ஸாமுடைய மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பட் ஃபெயில்ஸ் பை, இந்த பை வந்தாலே என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏதாச்சும் 2 மார்க்குக்கான, ஏதாச்சும் 2 ப்ராடக்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஸோ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது 2 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 37% மார்க் இருக்குல்ல, அதுக்கும் 30% மார்க்கும் என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 12 மார்க் டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேட்குறது மேக்ஸிமம் மார்க் கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் மார்க்கு கேட்டிருக்காங்க. அந்த மேக்ஸிமம் மார்க்கை என்ன பண்ணுறேன்? எச்னு எடுத்துக்கிறேன். ஐயோ பெண்ணுங்க, மேக்ஸிமம் மார்க் என்ன பண்ணுறேன்? எச்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ எச்னு எடுத்தேன் அப்படின்னா அந்த எச்சில் இருந்து 31% மார்க்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க்கு 500னா அந்த 500 31% மார்க்கு எடுத்துருந்தானா ஃபெயில் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எச் மார்க்கில் இருந்து 31%. அப்போ என்ன பண்ணலாம்? எச் × 31%. அப்போ 31/100 போட்டுக்கலாமா? அப்போ இன்னொன்று என்ன வரும்? எச்சில் 35%. ஓகேவா? போட்டுக்கலாமா? இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைனால என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னது? உங்களுக்கு 12ன்னு கொடுத்துருக்காங்க. எது பெருசு? இதான் பெருசு. அப்படி தானே? ஸோ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாமா? அப்போ 35h/100 மைனஸ் என்னது? 31h/100. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க? 12ன்னு கொடுத்துட்டாங்க. இனி இதை சால்வ் பண்ணி எச்சை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஸோ பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ 35 - 31 என்னது? 4h. ஸோ 4h/100 போடுவீங்க. இஸ் ஈக்குவல் 12 போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண 3 டைம்ஸ் போகும். ஸோ h is equal to 300. முடிஞ்சு போச்சா? என்ன கஷ்டம் இருக்குன்னு சம்மில்? பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சம்மை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா சம்ஸும் ஈஸியாக அட்டம் பண்ணிடலாம். சரியா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து நான் ஃபுல்லாக செய்ய மாட்டேன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். நம்பர் ஆன்சர்னு சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ என்ன கொஸ்டின் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. சுல்தானா வந்து கொஞ்சம் பொருள் வாங்குறாங்க. ஸோ பொருள் மென்னில் வாங்குற மெடிசன் வாங்குறப்பல ஸோ காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் செரல், சன்கிளாஸ் இதெல்லாம் வாங்குறாங்க. ரைட்டா? ஸோ அவளுக்கு ரேட்டும் கொடுத்துட்டாங்க. 800 ரூபா, 650 ரூபா, 900, 1750, அப்புறம் 28,500 எல்லாம் வாங்கிட்டாங்க. வித் ஜிஎஸ்டியும் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும்? என்ன கேட்குறாங்கன்னா, மொத்த பில்லு எவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை அமௌண்ட்டு அவங்க பே பண்ணியிருப்பாங்க, பில் அமௌண்ட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன? மெடிசன். ஸோ மெடிசன் ரேட் என்ன? 800 ரூபா. அப்போ 800 × ஜிஎஸ்டி 5%. அப்போ 800 ரூபா பொருள் ஒரு 5% என்ன பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும்? ஜிஎஸ்டின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 100லேருந்து கூட்டிக்கணும். ஸோ 100 + 5 105. அப்போ 105/100 ஒரு ஆன்சர் வரும். கட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும், எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? 650 12% எழுதிக்கோங்க. 650 12% என்ன பண்ணணும்? 100லேருந்து 12 கூட்டிக்கணும். அப்போ என்னது? 112/100 ஒரு ஆன்சர் வரும், எடுத்துக்கோங்க. அடுத்து எல்லாமே செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேர்டு பாருங்கள், ஜிஎஸ்டி 0 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 900 ஒரு நிமிஷம் சூம் போயிட்டு எனக்கு. ஓகே, ஒரே நிமிஷம். ரைட்டு. ஓகே, 900 rupees வித் ஜிஎஸ்டி 0%. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 900 போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு என்ன கேட்குறாங்க? 0%. அப்போ 100லேருந்து 0 கூட்டிக்கணும். 100 + 0 100 தான். ஸோ இன்ட்டு
100/100. ஸோ 0ன்னு சொல்லும்போது எந்த சேஞ்சும் இருக்காது. நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிட்டீங்கன்னா என்ன கிடச்சிடும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நான் எழுதிடுறேன் ஆன்சரை 41,013 ஆன்சர் வரும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 41,013 சரி 43,013 வரும். ஸோ பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வராட்டி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, என்ன கொடுக்காங்க? P's income is 25% more than Q. By what percentage is Q's income less than P? சரி, கொஸ்டின் புரிஞ்சா P இன்கம் வந்து 25% மோர் தேன் Q எத்தனை பர்சன்டேஜ் Q's இன்கம் கம்பேர் பண்ணும்போது Pக்கு இன்கம் கம்மின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பர்சன்டேஜ் அப்படின்னு டாபிக் பார்க்கும்போது நல்லா சொல்லி கொடுத்துருப்பேன். அதை கவனிக்காதவங்க இதை பார்த்துக்கோங்க. பட் கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை பாருங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அவளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜில் எப்படி கேட்டாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவு ஈஸியாக இருக்க போது. ஸோ இந்த கொஸ்டின் வச்சு பாருங்கள். P Q ரெண்டு இருக்காங்க. ஸோ Pயை போட்டுக்கலாம், Qவும் போட்டுக்கலாம். Pக்கு இன்கம் வந்து 25% மோர். அப்போ Qக்கு 100 இருந்துச்சு அப்படின்னா Pக்கு எவ்வளோ இருக்கும்? Qக்கு 100 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக Pக்கு எவ்வளோ இருக்கும்? 125. ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? பை வாட் பர்சன்டேஜ் இஸ் Q's இன்கம் லெஸ் தேன் P. இதே கொஸ்டினில் மோரும் கொடுக்கலாம். ரெண்டுக்கும் சேம் கான்செப்ட் தான். சரியா? ஸோ லெஸ் கொடுத்தாலும் சரி, மோர் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணணும்? மேலே வந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். என்ன மைனஸ் வரும்? 125 100 மைனஸ் பண்ண என்ன வரும்? 25. ஸோ மேலே போட்டுக்கணும். கொஸ்டின் லெஸ் கொடுத்துருக்காங்க. லெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணும்போது எது பெருசோ அதை கீழே போடணும். ஸோ 25/125 இன்டூ என்னது 100. முடிஞ்சு போச்சா? இதே கொஸ்டினில் மோர் கொடுத்து என்ன பண்ணிக்கணும்? மேலே மைனஸ் பண்ணி போடணும். அது மாறவே செய்யாது. கீழே வந்து எது சின்னதோ அது கீழே போட்டுக்கணும். ஸோ லெஸ் கொடுத்துருந்தா ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எது பெருசோ அது கீழே போடணும். மோர் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எது சின்னதோ அது கீழே போடணும். ஸோ அதை கட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். சரியா? ஸோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா 25க்கு இது வந்து 5 டைம்ஸ் போகும். ஸோ மேலே கட் பண்ணிங்கன்னா 20. ஸோ 20 தான் உங்களுக்கான ஆன்சர் 20%. சரியா? ஸோ கட் பண்ணது படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுட் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வச்சுக்கிட்டு கூடாது. டவுட்ஸ் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். 5th கொஸ்டின் பாருங்கள். வைதகி sold 2 sarees for ₹2,200 each. On one she gains 10% and on the other she loses 12%. Find the total gain or loss percentage in the sale of the saree கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதில் X + Y + H/100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வராது. கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ வேறு மெத்தட் தான் போய் ஆகணும். என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சாரி வாங்குறாங்க. சரியா? ஸோ ஒரு சாரியில் வந்து 10% கெயின் ஆகுது. சரியா? ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா காஸ்ட் வைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? 2 இது வாங்குறாங்க. ஆன் ஒன் ஷீ கெயின்ஸ் 10%. அப்போ காஸ்ட் வைஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சே ஆகணும். சரியா? ஸோ காஸ்ட் வைஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம்? இந்த 2200 மேலே போட்டுக்கலாமா? ஸோ 2200 மேலே போடுவீங்க. அப்படி போட்டால் என்ன இருக்குது? 10% கெயின் கொடுத்துருக்காங்க. சொன்னது பை 110. ஸோ சிபி கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் 100 மேலே வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிபி கண்டுபிடிச்சிங்கன்னா 100 மேலே வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10% ப்ராஃபிட்டு. அதனால் 110. 100லேருந்து 10 கூட்டிக்கிட்டீங்க. ஏன் அப்படி போட்டோன்னா கண்டிப்பாக நீ பழைய டாபிக் பார்த்துக்கணும். சரியா? இந்த லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்லேயே ப்ராஃபிட் லாஸ் எடுத்திருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருந்துக்கணும். அதில் நம்ம ஃபோல்டருக்கு போங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் ப்ராஃபிட் லாஸ் அப்படி லிங்க் இருக்கும். அது போனாலும் சரி உங்களுக்கு ஏன் இந்த 110 வந்துச்சு, ஏன் 100 மேலே போடுறோம் அப்படின்னு கான்செப்ட் எல்லாமே இங்கே எடுத்திருப்போம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அதை பார்த்துட்டு அதை பார்க்க வாங்க. சரியா? ஸோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 2500 வரும். ஓகேவா? 2500 சாரி 2500 இல்லை 2000. சரியா? ஓகே 2000 உங்களுக்கு ஆன்சர்ட்டு கிடைக்கும். இதை கட் பண்ணிங்கன்னா 2000 உங்களுக்கு ஆன்சர்ட்டு கிடைக்கும். ஸோ அடுத்த பார்த்துக்கிற என்ன கொடுக்கும்? அதே 2200 தான் எழுதிக்கோங்க. 2200 தான். என்ன இப்போது உங்களுக்கு வந்து 12% லாஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்? 100லேருந்து பண்டை கழிச்சிக்கணும். ஸோ கழிச்சு என்ன வரும்? 88. அப்போ 88 × 100. இதை நீ கட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 2500 கிடைக்கும். ஸோ 2500 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்துக்கோங்க. இது ஒரு காஸ்ட் ப்ரைஸு, இது ஒரு காஸ்ட் ப்ரைஸு. மொத்தம் சேர்த்துக்கலாமா? ஸோ 2000 2500 ரெண்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் ப்ளஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்கும்? 4500 4500. அடுத்த செல்லிங் ப்ரைஸ் என்னது? உங்களுக்கு தெரியும். sold 2 sarees. ஸோ ஒவ்வொன்றும் 2200 ரூபா. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2 சாரி பார்க்க போகிறாங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 4400. நல்லா பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் 4500, சேல்ஸ் பண்ணுறது 4400. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்னது? லாஸாக ப்ராஃபிட்டாக? 100 ரூபா என்னது? உங்களுக்கு லாஸ் தான். அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய என்னது? லாஸ் பர்சன்டேஜ். நம்ம ஃபார்முலா என்ன? லாஸ் பர்சன்டேஜுக்கு லாஸ் பை சிபி இன்டூ 100. ஸோ லாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4500 மைனஸ் 4400. ஸோ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். ஸோ 100 போட்டுக்கோங்க. டிவைட் பை சிபி. சிபி வேல்யூ என்ன? 4500. அதை போட்டுக்கோங்க. 4500 இன்டூ 100. ஸோ 2 0 கட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன வருதோ அதான் ஆன்சர் இருக்கும். சரியா? ஸோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2.22% வரும். ஸோ 2.22 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் லாஸு. அதனால் 2.22% லாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராட்டு இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸி.
கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டாங்க. அடுத்த விஷயம் பாருங்கள், 6வது கொஸ்டின். இஃப் 32 men working 12 hours a day can do a work in 15 days, then how many men working 10 hours a day can do double that work? இந்த மாதிரி வார்த்தையை விட்டுறக்கூடாது. டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி பார்த்துக்கணும். சரி, டபுள் தட் ஒர்க் இன் 24 days கொடுக்குறாங்க. இது அஸ் யூஷுவல் சேம் மாடல். டைம் எடுக்க பார்த்தோமா, அதே மாடல் தான். ஆக்சுவலாக பார்ட் 6 7 நினைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாடல் பண்ண போகிறோம். ஸோ 32 மென்னு 12 hours a day 15 days கொடுக்குறாங்க. சரி, பண்ணிக்கலாமா, ஈஸியாக முடிச்சலாமா? ஸோ பாருங்கள், 32 மென்னு, ஸோ 32 போட்டாச்சு, இன்டூ எத்தனை ஹவர்ஸ், 12 hours. ஸோ 12 hours ஒர்க்கிங் 15 days, ஸோ 15 போட்டுக்கோங்க. ஸோ டிவைட் பை என்ன இருக்குது, ஒர்க்கு கீழே போடுவீங்க. எனக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ ஒர்க்கு கீழே போட்டுக்கோங்க. ஸோ டபிள்யூ கீழே போட்டுக்கோங்க. சரியா, இஸ் ஈக்குவல் டு அடுத்த என்ன கொடுத்தா பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணும், தென் ஹவு மெனி மென் கேட்குறாங்க. அப்போ எட்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு மெனி மென் எட்ஸை வச்சுக்கோங்க, இன்டூ எத்தனை ஹவர்ஸ், 10 hours இன் 24 days, அப்புறம் டபுள் தி ஒர்க்கு. அப்போ ஒர்க்கு இங்கே ஒன்றா இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், ஒர்க் வந்து டபுளாக இருக்கும். ஸோ 2W போட்டுக்கலாமா? ஸோ கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டபிள்யூயும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த 2 வச்சு என்ன பண்ணலாம், இந்த 24 கட் பண்ணலாமா? ஸோ 12 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி இந்த 12ஐயும் இந்த 12ஐயும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2க்கு 16 போட்டுக்கலாம். இங்கே வந்து 5 போட்டுக்கலாம். ரைட்டா, இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது 3 போட்டுக்கலாம். ஸோ 16 × 3 தான் இருக்குது. ஆமாம், 16 × 3 இஸ் ஈக்குவல் டு 48. முடிஞ்சு போச்சா? ரொம்ப சிம்பிள். பட் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும், டபுளுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி டபுள்னா 2 ட்ரிபிள்னா 3 அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக போட்டால் மட்டும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டபுள் போடல அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டாவது டபுள் பண்ணிக்கணும். சரியா, 24னு வரும், அதை டபுள் பண்ணி போட்டுக்கணும். அல்லது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கள், 2ன்னு போட்டு கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின். Amudha can view a saree in 18 days. Anjali is twice as good as weaver as Amudha. If both of them view together, then how many days can they complete weaving the saree கேட்குறாங்க. சரியா, ஸோ இது என்ன தான் நமக்கு டைம் எடுக்க வரக்கூடிய சம் தான். ஸோ 2 பேர் இருக்காங்க இதில், அமுதா அப்புறம் அஞ்சலி. சரி, அமுதா அண்ட் அஞ்சலி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. ஸோ அமுதா அஞ்சலியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கும், அஞ்சலி இஸ் ட்வைஸ் ஆஸ் குட். ஸோ அஞ்சலி வந்து ட்வைஸ், அப்போ அஞ்சலி இங்கே 2 போட்டுக்கலாம், அமுதா 1 போட்டுக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன, எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி சம்ம செய்யக்கூடாது. எஃபிஷியன்சி என்ன பண்ணணும், டேஸை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ டேஸை மாற்றுறதுக்கு அப்படி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இங்கே 2 வரும், இங்கே என்ன வரும், 1 வரும். ரைட்டா, இப்போ என்ன கொடுத்தா பாருங்கள், அமுதா கேன் வியூ சாரி 18 days. ஸோ அமுதா வந்து 18 days என்ன பண்ணலாம், நெஞ்சு முடிச்சான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன வருது, அமுதாக்கு 2 தான் வருது. அப்போது 2 தான் அவன் என்ன கொடுத்துருக்கான், 18 கொடுத்துருக்கான். இப்போ என்ன கேட்குறான், இன் ஹவு மெனி டேஸ் தே கேன் கம்ப்ளீட் த வியூவிங் சாரின்னு கேட்குறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து எப்போ முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு 2 இருக்குது, 1 இருக்குது. என்ன ஃபார்முலா, HY/X + Y ஃபார்முலா, அது போட்டுக்கலாம். ஸோ இன்ட்டு பண்ணி போடுவீங்க. ஸோ X × Y. ஸோ 2 × 1 டிவைட் பை 2 3. ஸோ போட்டுக்கோங்க. இது கரெக்டாக 6, இது கரெக்டாக 2 கட் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 6. ஓகேவா, இது என்ன கஷ்டம் இருக்குதுல்ல, ரொம்ப சிம்பிள் தான். சரியா, திருப்பி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, அது டேஸை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அமுதாக்கு 2 வரும், அஞ்சலிக்கு சரி அமுதாக்கு 2 வரும், அஞ்சலிக்கு 1 வரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அமுதாக்கு அவங்க 18 கொடுத்துட்டாங்க, நமக்கு அமுதாக்கு என்ன வருது, 8 வருது, சாரி 2 வருது. அந்த 2 கீழே போட்டுக்கணும், அவன் கொடுத்துக்க மேலே போட்டுக்கணும். அப்புறம் என்ன கேட்குறானோ இன்ட்டு பண்ணி போட்டுக்கணும். ஸோ என்ன கேட்குறான், தே கம்ப்ளீட் வியூவிங் சாரி ஹவு மெனி டேஸ், அவங்க சேர்த்து வந்து 2 தான் கொடுத்துட்டாங்க. ஸோ சேர்த்து வந்து எப்போ முடிப்பான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன, HY/X + Y ஃபார்முலா. ஸோ X வந்து 2, Y வந்து 1. ஸோ 2 × 1 டிவைட் பை 2 + 1 கட் பண்ணால் ஆன்சர் 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா, ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக போயிருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலா பார்த்துக்கணும். சரி, டைம் அண்ட் ஒர்க் டாபிக் எடுத்து போட்டாச்சு, கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரிய வரும். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 8th கொஸ்டின். 8வது கொஸ்டின். P and Q can do a piece of work in 12 days and 15 days respectively. P started the work alone and then after 3 days Q joined him till the work was completed. How long did the work last ன்னு கேட்குறாங்க. சரி, how long did the work last? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம அப்ரோச் பண்ணலாம் தான் இருக்குது. ஈஸியாக கஷ்டமாங்க நான் சொல்லிட்டு போயிடலாம். பட் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டுறீங்க, நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க என்ன இருக்குது, அந்த கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமானு இருக்குது. பட் டைம் அண்ட் ஒர்க்னாலே கஷ்டம் அப்படின்னு சில கேஸ் இருக்குது. அப்படி சிலர் நம்பிட்டு இருக்காங்க. காம்பவுண்டர்ஸ்னால் கஷ்டம் அப்படின்னு சிலர் இருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நான் வீடியோ பார்த்து சொல்லுங்கள் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா, நம்ம காம்பவுண்டர்ஸ் எடுத்து போட்டாச்சு, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் நிறைய எடுத்து போட்டாச்சு. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுனா ஈஸி, புரியாட்டி கஷ்டம். புரிஞ்சா புரியலன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா, ஏன்னா எல்லாமே வந்து ஈஸி தான். நம்ம வந்து கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க, கற்றுக்கிட்ட வரைக்கும் கஷ்டம் தான். கற்றுக்கிட்டா சைக்கிள் தானப்பா அப்படின்னு போயிடுவீங்க. ஆனால் கற்றுக்கிட்டா ஈஸி, கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். கற்றுக்காமே தெரியல கடைசி வரை தெரியாமல் போயிடும். சரியா, ஓகே. ஸோ P and Q வந்து பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து 12 days 15 days ரெஸ்பெக்டிவ் கொடுத்துட்டாங்க. ஸோ P வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு என்ன போச்சு, Q அதை ஜாயின் பண்ணுறாங்க. ரைட்டா, அப்போ 3 நாளைக்கு P மட்டும் வேலை பார்த்துருப்பாங்க. அதான உண்மை. ஸோ 3 நாளைக்கு P மட்டும் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், P உடைய ஒன் டே கண்டுபிடிச்சிரும். ஸோ Pக்கு ஒன் டே என்ன இருக்கும், 1/12 இருக்கும். ஸோ P உடைய
ஒன் டே ஒர்க் வந்து 1/12 இருக்கும். Qவோட ஒன் டே ஒர்க் இருக்கும் 1/15 இருக்கும். கரெக்டாக 1/15 இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா P வந்து என்ன பண்ணுறாங்க 3 ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 3 நாளைக்கு அந்த P வந்து எத்தனை ஒர்க்கை முடிச்சிருப்பாரு, எவ்வளோ ஒர்க்கை முடிச்சுப்பா அப்படின்னா என்ன பண்ணால் போதும் 1/12 × 3 போட்டால் போதும். ஆல்ரெடி பார்த்துருப்போம். இஸ் ஈக்குவல் கட் பண்ண வரும் உங்களுக்கு 1/4 வரும். கரெக்டாக. ஸோ 4ல் 1 பங்கு வேலையை P மட்டும் தனியாக முடிச்சாச்சு. அப்போ பாக்கி எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் ஒர்க்கு 4ல் 1 முடிஞ்சிச்சு. பாக்கி எவ்வளோ இருக்கும், 3 பாக்கி இருக்கும். ஏன் 3 போட்டோம் அப்படின்னு நீ கேட்கக்கூடாது. ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதை நீ பார்த்துக்கணும். சரியா. ஸோ நான் 4ல் 1 பங்கு முடிஞ்சுட்டு ஸோ பாக்கி இருக்கிறது 3/4. இந்த 3/4 யார் பண்ணுவாங்க, Pயும் Qயும் சேர்ந்து பண்ணுவாங்க அதானே. ஸோ Q ஜாயின்ட் ஹிம் டில் த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா மொத்தம் எத்தனை நாள்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா. ஸோ அந்த 3/4 ஒர்க்கை யார் பண்ணுவா, 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ரைட்டா. அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுன்னு ஃபார்முலா என்ன, HY/H+Y. இது போட்டுக்கலாமா. ஸோ 3/4 சரியா அப்படி வச்சுக்கோங்க இன்டூ HY/H+Y. என்ன ஃபார்முலா, 12 நம்பர்ஸ் என்ன 12 × 15 / 27. கரெக்டு தானே. ஏன் இன்டூ பண்ணேன், ஸ்டெப்பை கம்மி பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது இந்த பங்கை பண்ண போகிறாங்க. ஸோ இதையும் பெருக்கிறீங்கன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. அல்லது இது தனியாக கண்டுபிடிச்சி இன்டு பண்ணுவீங்க, டேரெக்டாக போட்டுறேன் அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சனால. ஸோ இதையும் கட் பண்ண உங்களுக்கு 3 வரும், இதையும் கட் பண்ண 9 வரும், இதையும் கட் பண்ண உங்களுக்கு 3 வரும். ஸோ 15/3 இருக்குது. இன்னும் கட் பண்ண சாரி. ஸோ இது கட் பண்ண 5 வரும். ஓகேவா. ஸோ 5 வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணி அதை 2 பேரும் சேர்ந்து 5 நாள் முடிக்கிறாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான், ஹவு லாங் டிட் த ஒர்க் லாஸ், எத்தனை நாள் இந்த வேலை போச்சுன்னு கேட்குறாங்க. நமக்கு 2 பேரும் சேர்ந்து 5 நாள், ஆல்ரெடி ஒரு P வந்து கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க, 3 days முடிச்சிருக்காங்க. அப்போ மொத்தம் டோட்டல் கேட்கும்போது அந்த 3 + இந்த 5 இஸ் ஈக்குவல் டு 8 days வந்து அந்த வேலை கம்ப்ளீட் ஆகிருக்கும். 8 நாளில் மொத்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு 3 days முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் 2 சேர்ந்து 5 days, மொத்தம் 8 days ஆகிருக்கும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே, சேலஞ்ச் ப்ராப்ளம். சரியா. ஸோ சேலஞ்ச் தான் பேர், பட் அந்தளவுக்கு டஃப்லாம் இல்லை, ஈஸி தான். சரியா. ஸோ if the numerator of a fraction is increased by 50% and the denominator is decreased by 20%, then it becomes 3/5. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சரியா. இதே பேட்டர்னில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது கேட்குற கொஸ்டின். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, நியூமரேட்டர் என்ன டினாமினேட்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ நியூமரேட்டர் மேலே இருக்கும், டினாமினேட்டர் கீழே இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கோடை போட்டுக்கோங்க. அந்த கோடில் மேலே இருக்கிறது என்ன ஆகுது, உங்களுக்கு 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டாக மேலே 100ன்னு வச்சுக்கோங்க, கீழே 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100லேருந்து 50 கூட்டிக்கோங்க. ஸோ 50 கூடுது. ஸோ இன்க்ரீஸ் 50%, 150. சரியா. ஸோ ஃப்ராக்ஷன் சொல்லும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் நம்பரை மென்ஷன் பண்ணி போகணும். என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரி, ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் என்ன ஆகுது உங்களுக்கு 50% கூடுது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆகுது உங்களுக்கு 20% கம்மியாகுது. அப்போ 100ல் 20 கழிச்சுக்கோங்க. 100ல் 20 கழிச்சு என்ன வரும் 80. ஸோ கீழே 80 போட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் ஃப்ராக்ஷன் தான் மாறி தான். தென் இட் பிகம்ஸ் அல்ல இஸ் வந்து என்னது ஈக்குவல் டு போடுவீங்க. இஸ் ஈக்குவல் டு 3/5 மாறி போச்சு. இப்போ அந்த எட்ஸ் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, கண்டுபிடிக்கலாமா. ஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணவங்க என்னது 50 வரும். ஓகேவா. ஸோ 50 இந்த 0 கட் பண்ணிக்கலாம். வேறு எதாவது கட் பண்ண முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தானே. ஸோ 5 × 5 கிராஸ் இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ 5 × 5 25 இல்லை எப்படி போட்டுக்கலாமே. ஓகே, h is equal to அப்படி வச்சுக்கோங்க 1/5. இது அந்த கொண்டு போகிறேன், கொண்டு வேணா ஆகும், அது மேலே போயிடும். ஸோ 8/5ன்னு போகும். சரியா. ஸோ நீங்கள் இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ h is equal to 8/25 வரும். நீங்கள் அப்படி பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வாய்ப்பு இருக்கும். அதை என்ன பண்ணுறேன், எத்தனை மணி வச்சுட்டு நம்பர்ஸ் அந்த கொண்டு போயிட்டேன். ஸோ இன்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ 8/25 உங்களுக்கு ஆன்சர்ட்டு வரும். ரைட்டா. ரொம்ப சிம்பிள். பட் பார்த்து என்னடா கூட்டுறாங்க குறைக்கிறாங்க நம்பர்ஸே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எட்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆன்சர் வந்திருக்கும் 8/25. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10th கொஸ்டின். Gobi sold a laptop at 12% gain. If it had been sold for ₹1,200 more, the gain would have been 20%. Find the cost price of the laptop னு கொடுக்குறாங்க. சரியா. ஸோ இதுக்கும் நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அந்த மெத்தட் அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 12% கெயின் கொடுத்துட்டாங்க. சரியா. அப்போ கண்டிப்பாக ஒரு பொருள் அந்த ஃபைண்ட் த காஸ்ட் வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காஸ்ட் வைஸ்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 12% கெயின் கொடுத்துட்டாங்க. ரைட்டா. அப்புறம் மோர் கொடுத்தாலே ஏதாச்சும் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்தான்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக. அப்போது 12% கெயின் சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டில் இருந்து 12% கெயின். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் போடுவீங்க. ஸோ கெயின் சொன்னால் ப்ளஸ் பண்ணிக்கோங்க தானே. ஸோ 100% கெயின்னா சரி 50% கெயின் என்ன பண்ணுவீங்க, 100லேருந்து 50 கூட்டிவிடுவீங்க. அதான் பண்ண போகிறேன். ஸோ எட்ஸு அந்த எட்ஸடி போட்டுக்கோங்க. ரைட்டா. ஸோ ப்ளஸ்ஸு எத்தனை பர்சன்ட் கெயின், 12% கெயின். அப்போ 12h/100. சரியா. ஒரு அமௌண்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரேட் இருக்குது, எவ்வளோன்னு தெரியாது, அது எட்ஸ்னு வச்சுக்கிறோம். அந்த எட்ஸ்லேருந்து 12% மோர். அப்போ கண்டிப்பாக எட்ஸ் ப்ளஸ் 12h/100.
பண்ணிக்கலாமா? இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? 2 0 0.12. ஸோ 1h + 0.12h இஸ் ஈக்குவல் டு 1.12h. எப்படி புரிஞ்சா? இந்த 12/h இருக்குல்ல, அது என்ன பண்ணுறேன்? 0 இருக்குது. அப்போ 0. என்ன வரும்? 12hன்னு வரும். இங்கே ஒரு 1h இருக்குது. அப்போ 1h + 0.12h. ஸோ பண்ண என்ன கிடைக்கும்? 1.12h அப்படின்னு கிடைக்கும். சரியா? அதான். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான் நான் அழிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, அழிச்சாச்சு. ஸோ அடுத்த பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது? என்ன கொடுத்துட்டா பாருங்கள், கெயின் would have been 20%. சரியா? ஸோ கெயின் வந்து 20%. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அதையும் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச் ப்ளஸ் கெயின் 20%. ஸோ ஹெச் ப்ளஸ் என்ன பண்ணுவீங்க? ஸோ 20h/100 போட்டுக்கோங்க. ஸோ இதையும் கட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 1.20hன்னு வரும். சரி, 1.20h. இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் மோரும் கொடுத்துக்கானா? ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான், 1200 கொடுத்துட்டான். மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன பண்ணுங்கள்? 1.2h மைனஸ் 1.12h இஸ் ஈக்குவல் டு என்னது? 1200. ஸோ 1.20லேருந்து 1.12 கழிச்சுக்கோங்க. கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0.08 கிடைக்கும். ஸோ 0.08h இஸ் ஈக்குவல் டு 1200. அப்போ h இஸ் ஈக்குவல் டு 1200 டிவைடட் பை 0.08. ஸோ பாயிண்ட்டை மாற்ற பாருங்கள். ஸோ மாற்றிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ பாயிண்டில் இருக்குது, அந்த பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டு கட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஸோ 12,000 இருக்குது, அது மேலே போட்டுக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம். சரியா? ஸோ இது என்னது? 1200 தானே வந்துச்சு. ஆமாம், 1200 தான். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே 2 டிஜிட் இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கணும்? மேலேயும் கீழேயும் இன்ட்டு 100 பண்ணிக்கணும். ஸோ மேலேயும் இன்ட்டு 100 போடுங்க, கீழேயும் இன்ட்டு 100 போடுங்க. ஸோ கீழே இன்ட்டு 100 போட என்ன வரும்? 0.08 இன்ட்டு 100 போடும்போது என்ன? 8 மாறிடும். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியதான். சரியா? ஸோ 1200 1200 இன்ட்டு 100 டிவைடட் பை 8. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 கிடைக்கும். ஸோ 15,000 தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 15,000. ரொம்ப சிம்பிள். ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்லை. ஸோ இது ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஸோ என்ன கான்செப்ட் மட்டும் தெரிய பார்த்துட்டே வாங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுவும் அப்படி தான், கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் ஈஸி தான். பார்த்துக்கோங்க. எ ஷாப் கீப்பர் gives 2 successive discount on an article whose mark price is ₹180 and selling price is ₹108. Find the first discount percentage, the second discount is 20%. அதாவது h + y + h/100 ஃபார்முலா பார்த்துருப்போம். கரெக்டாக? h + y + h/100 ஃபார்முலா பார்த்துருப்போம். அதை வந்து நம்பர்ஸை கொடுக்காம என்ன பண்ணுறாங்க? h வச்சு சால்வ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தெரியும் நமக்கு? செல்லிங் ப்ரைஸ் தெரியும் அப்படின்னா. ஸோ செல்லிங் ப்ரைஸஸ் என்னது? 108 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 108ன்னு சொல்லி வர்றதுக்கு அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்? 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். எதில் கொடுத்துருக்கான்? 180 இருக்க மார்க் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அதை நம்ம 108ங்கிறது நம்ம செல்லிங் ப்ரைஸு. அந்த செல்லிங் ப்ரைஸ் 108 வரதுக்கு இந்த 180லேருந்து என்ன பண்ணுறான்? 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். 2 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட். அடுத்தடுத்த 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால இந்த ₹180 என்ன ஆகி போச்சு? உங்களுக்கு 108 மாறி போச்சு. அப்போது இந்த 180லேருந்து கண்டிப்பாக 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 50% டிஸ்கவுண்ட். அப்போ என்ன பண்ணுவீங்க? 100லேருந்து 50 கழிச்சிடுவீங்க. கரெக்டாக? அதான உண்மை. இப்போ நம்ம என்ன டிஸ்கவுண்ட் தெரியாது. ஒரு டிஸ்கவுண்ட் தெரியும், 25. இன்னொன்று தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணுறேன்? 180லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறேன்? 100 - h/100ன்னு போடுறேன். சரியா? ஏன்னா அடுத்த டிஸ்கவுண்ட் தெரியும். என்னது? 25 குறைஞ்சிருக்கு. அப்போ 100லேருந்து 25 குறைச்சிக்கோங்க, 75. அப்போ என்ன பண்ணுவேன்? இன்ட்டு 75/100. முடிஞ்சு போச்சா? புரிஞ்சா? ஃபஸ்ட்டு 108ங்கிறது என்னது? ஃபைனலாக இருக்க செல்லிங் ப்ரைஸு. அந்த 108 ஆறுக்கு என்ன அர்த்தம்? 180 தான் மெயின் ப்ரைஸு. மார்க் ப்ரைஸு 180 தான். அவன் 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால 108 மாறி இருக்குது. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்தான்னு கேட்குறாங்க. அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கேட்குறாங்க. ஸோ இதான் என்னது? அதுக்கான ஈக்குவேஷன் ஸ்டெப்பு. சரியா? இனி சால்வ் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். கட் பண்ண ஆன்சர் வந்துடும். இதையும் கட் பண்ண உங்களுக்கு 3/4ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதை கட் பண்ணலாம். ஓகே, இந்த 0யும் இதையும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணலாமா? ஸோ 2 9s are 18. இது வந்து 5க்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண 9 1s are 9. ஸோ ரிமைண்டர் வந்து 1 இருக்கும், 12 போட்டுக்கோங்க. ஸோ இதை கட் பண்ண உங்களுக்கு என்னது? 4 வரும். ஸோ வேறு எதுவும் கட் பண்ண முடியுமா? வேறு எதுவும் கட் பண்ண முடியாது. அப்படி தானே? ஓகே. ஸோ 5 4s are 20. 20ங்கிறோம் என்னது? இன்டு ஆயிரும். 20 × 4 80. அப்போ 80 is equal to 100 - hன்னு போகும். ஸோ ஹெச்ஸுங்க இருக்கட்டும், 100 கொண்டு போயிருங்க. அப்போ இன்னும் ஒரு 80 - 100 is equal to -h. ஸோ 80 - 100 -20. ஸோ ஈக்குவல் டு, சரியா? 80 - 100 is equal to -hன்னு இருக்கும். ஏன்னு புரிஞ்சில்ல? இந்த 100 இந்த கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் ஆகி போயிடும். இங்கே மைனஸ் இருக்கும். அப்போ ஈக்குவல் டு போட்டாச்சு, மைனஸ் போட்டாச்சு. -20 is equal to -hன்னு இருக்கும். மைனஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபைனல் h is equal to
20 போட்டுக்கலாம். முடிஞ்சா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கஷ்டப்படக்கூடாது, ஈஸியாக தள்ளி போயிட்டே இருக்கணும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். As question, 12th question. Find the rate of compounders at which a principal becomes 1.69 times itself in 2 years கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இது என்னது காம்பவுண்டர்ஸ்ட்டு 2 years கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? A is equal to P into 1 plus R by 100 whole power n. சரியா? என்ன at which a principal becomes 1.6. becomes என்னது அமௌண்ட் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஸோ becomes-நாலே ஒரு அமௌண்ட்லேருந்து ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து கொடுத்தா அர்த்தம். அப்போ என்ன பண்ணிக்கணும்? அமௌண்ட்டை போட்டுக்கணும். என்ன அமௌண்ட்டு? 1.6 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். அப்போ என்ன அர்த்தம்? பிரின்சிபாலில் 1.6 டைம்ஸ். அப்போ என்னது? ஏஸ் ஈக்குவல் டு 1.6 பின்னு போட்டுக்கலாம். அதான் அர்த்தம். பிரின்சிபல் பிகம்ஸ் 1.6 டைம்ஸ். பிகம்ஸ்னு அமௌண்ட்டு அது என்ன பண்ணலாம்? பிரின்சிபாலில் 1.69 டைம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஸ் ஈக்குவல் டு 1.6 பி இஸ் ஈக்குவல் டு பி அப்புறம் 1 + r/100. ஸோ என்னுக்கான வேல்யூ என்ன? 2 இயர்ஸ்னா ஸோ 2 போட்டுக்கலாம். இனி சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதில் என்ன பண்ணலாம்? பியும் கட் பண்ணி விட்டுலாம். ரைட்டா? ஈக்குவல் தான் கட் பண்ணி விட்டுலாம். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே தப்பு விட்டுன்னு நினைக்கிறேன். 1.69 சரியா? ஸோ 69 பி சரியா? அப்போ 1.69 சொல்லும்போது கண்டிப்பாக என்னது? 13 ஸ்கொயருக்கான வேல்யூ கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். எடுக்கும் என்ன ஆயிரும்? இந்த 1.69ங்கிறது 1.3 மாறிடும். ஸோ 1.3 இஸ் ஈக்குவல் டு எடுக்க ஸ்கொயர் ரூட்டு. அப்போ ஸ்கொயர் ரூட் 2 கட் ஆயிரும். அப்படின்னு இருக்கும் 1 + r/100 அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறது? 1 இந்த கொண்டு வரேன். ஸோ 1.3 - 1 இஸ் ஈக்குவல் டு 0.3 இருக்கும். ஸோ 0.3 இஸ் ஈக்குவல் டு r/100. 100 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது 0.3 × 100 போகும். அப்போ r ஈக்குவல் டு 30%. ஓகேவா? புரிஞ்சிச்சுல? ஸோ இந்த இடத்துல நான் 9 விட்டுட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? எனக்கு தெரியும், ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ செஞ்சு பார்க்கும்போது எனக்கு என்னது 13 ஸ்கொயர் வர மாதிரி இருந்துச்சு. இங்கே 1.6 எந்த ஸ்கொயர் வேலையும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக கொஸ்டின் தப்பு இருக்குது, இல்லை நான் தப்பு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கொயர் வேல்யூஸுக்கோ கியூப் வேல்யூஸுக்கோ ஒளிஞ்சிருக்கும். நம்ம தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணணும். சப்போஸ் தப்பு வந்துச்சுன்னா நீ ரீசெக் பண்ணிக்கணும். சப்போஸ் எல்லாங்களில் ஸ்கொயர் வேல்யூஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் ரீசெக் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 30%. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 13th question. A small scale company undertakes an agreement to make 540 motor pump in 150 days and employs 40 men for the work. After 75 days, the company could make only 180 motor pump. How many more men should the company employ so that the work is completed on time as per the agreement? கொஸ்டினை ஃபுல்லாக வாசித்தா எதுவுமே உங்களுக்கு புரியாது. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்? நீ கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்? கொடுத்த கொஸ்டினை ஒரு சார்ட்டாக மாற்றிக்கிறேன். சரியா? மாற்றம் ஈஸியாக புரிய மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? 100 days கொடுத்தனா ஏதோ பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான் எடுத்துக்கும். என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 540 மோட்டார்ஸ் பண்ணணுமா. 540 மோட்டார்ஸ் என்ன பண்ணுமா? அவங்க ரெடி பண்ணணுமா. எத்தனை நாளில் பண்ணுமா? டேஸ் வந்து உங்களுக்கு 150 days. 150 days என்ன பண்ணும்? 540 மோட்டார் ரெடி பண்ணணும். எத்தனை எம்ப்ளாயிஸ் தான்? 40 எம்ப்ளாயி. ஸோ மேன் பார்த்தா உங்களுக்கு 40 ஏதோ ஹியூமன்ஸ். 40 மேல்ஸோ எம்ப்ளாயிஸோ. ஸோ 40 பேர் இருக்கணும். சரியாக போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செய்ய ஆரம்பிக்கும் என்ன போச்சு? உங்களுக்கு என்ன கொடுத்துக்காம பாருங்கள், நல்லா பாருங்கள். செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன போச்சு? 100 மோட்டர் தான் பண்ண முடியுது. ஓகேவா? 180 மோட்டர் தான் பண்ண முடியுது. ஸோ 180 எத்தனை நாளில் பண்ண முடியுது? 75 days. ஸோ ஆஃப்டர் 75 மிஸ் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் 75 daysனால் அவங்க பிளான் பண்ணுறது 75 days கழிச்சு அந்த டேட்டா எடுத்து பார்க்குறாங்க. ஸோ 75 நாள் கழிச்சு ஆரம்பித்து 75 days கழிச்சு ரிப்போர்ட் எடுக்கும்போது 180 மோட்டர் தான் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ 75 days 180 கவர் ஆயிருக்கு. மேன் பற்றி சொல்லியிருக்காங்களா? எத்தனை ஹியூமன்ஸ் எந்த சேஞ்ச் சொல்லலை. அப்போ 40 பேர் வச்சு 75 days 180 பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் பிளான் என்ன? 40 மென்னை வச்சு 180 days 540 முடிக்கணுங்கிற பிளான். ஆனால் பண்ணது கம்மி தான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா பாக்கி இருக்க வேலையை எத்தனை மென்னை சேர்த்தா பண்ணி முடிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ண? மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானே? ஸோ 540 - 180 பண்ண என்ன வரும்? உங்களுக்கு 360 வரும். ஸோ 360 மோட்டார் இன்னும் பாக்கி இருக்குது. 75 days இன்னும் பாக்கி இருக்குது. ரைட்டா? ஸோ மேன் வந்து 10. சரியா? 10. ஸோ 40 தான். அது கூட கொஞ்சம் பேரை சேர்க்கணும். 40 கூட இன்னும் கொஞ்சம் பேரை சேர்க்கணும். இதான் வந்து கொடுத்த கொஸ்டினுக்கான ஈக்குவேஷன் ஃபார்மேட். சரியா? ஸோ பிளான் பண்ண ஒரு ஸ்டேஜ், அப்புறம் முடித்த ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் திருப்பி எவ்வளோ பாக்கி இருக்குது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இனி அஸ் யூஷுவல் என்ன பண்ணால் போதும்? நம்மளுடைய அந்த டைமோட ஃபார்முலா வச்சு முடிச்சுக்கலாம். சரியா? ஸோ போகலாமா? என்ன இருக்குது? 40. ஸோ 40 இன்ட்டு என்னது 75 டிவைட் பை ஒர்க்கு என்னது மோட்டார் 180 இஸ் ஈக்குவல் டு என்னது 40 + ஹெட்ஸு. ஸோ 40 + ஹெட்ஸு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளஸ்லாம்
இன்டு 75 டிவைட் பை ஒர்க் என்ன 360 மோட்டார். இனி சால்வ் பண்ணி கட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ சால்வ் பண்ணி கட் பண்ணுங்கள். 0 0 முடிஞ்சு போச்சா? அடுத்து 18க்கு 2 டைம்ஸ் போகும். முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. சரி கட் பண்ணிக்கோங்க. வேறு என்ன கட் பண்ணலாம்? இந்த 75 கட் பண்ணிக்கலாம். வேறு இருக்கா? கண்டிப்பாக இல்லை. இந்த 2 மேலே கொண்டு போங்க. அப்போ இன்னும் 18 போகும். 40 × 2 80. அப்போ 80 = 40 + ஹெச்ன்னு இருக்குது. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 80 - 40 = 40 மென் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 40 மென்கள் 40 ஆட்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? டவுட் இருக்கா? ஈஸி தானே. ஃபஸ்ட் எடுத்தும் புரிஞ்சா பிளான் படி 540 டேஸ் 150 மென்னு 40. பட் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து 75 டேஸ் கழித்து ஒரு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது 40 மென் வச்சும் பண்ணுறாங்க. 75 டேஸ் தான் ஆயிருக்கு. 180 தான் முடிஞ்சிருக்கு. திருப்பி இதே மாதிரி கொண்டு போனால் என்ன தான் வரும்? 360 தான் வரும். இந்த மோட்டர் வந்து 360 முடிக்க முடியும். பட் 550 முடிக்கணும். அப்போ எத்தனை மென்னை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சால்வ் பண்ணியாச்சு. ஆன்சர் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 14th கொஸ்டின். P alone can do 1/2 of work in 6 days and Q alone can do 2/3 of the work in 4 days. In how many days working together will they finish 3/4 of the work கேட்குறாங்க. சரியா? ஸோ as usual இது கொஸ்டின் சேம் ஆள் கிடையாது. சரியா? P alone can do 1/2 of work in 6 days. அப்போ P வந்து கொஸ்டின் மேலே ஏற்றிக்கிறேன். P வந்து 1/2 of the ஒர்க்கை வந்து 6 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ Pக்கு வேல்யூ என்ன இருக்கும்? மேலே கொண்டு போகலாமா? ஸோ 2 × 6 12. அப்போ Pக்கு வேல்யூ வந்து என்னது? 12 டேஸ். அடுத்து பாருங்கள், Q வந்து அதுக்கு 2/3 வேலையை வந்து என்ன பண்ணுறாங்க? 4 டேஸை முடிக்கிறாங்க. இதை 2 கட் பண்ணால் 2 வரும். ஸோ 3 × 6. அப்போ Qக்கு வேல்யூ வந்து 6 டேஸ். புரிஞ்சா? P உடைய 1/2 ஒர்க்கை 6 டேஸை முடிக்கிறாங்க. P = 6 × 2 12. அதுமாதிரி Q உடைய 2/3 ஒர்க்கை 4 டேஸை முடிக்கிறாங்க. அப்போ Q = 4 × 3/2 கட் பண்ண வரும். உங்களுக்கு 6ன்னு வரும். சரியா? ஸோ ஒரு செட் ஆஃப் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பாருங்கள், P in how many days will they finish 3/4 of the work கேட்குறாங்க. எத்தனை டேஸில் வந்து அவங்க 3/4 of the ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அப்போ ரெண்டும் சேர்ந்து 3/4 பங்கு ஒர்க்கை எத்தனை நாளாக முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஈஸி சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ண பாருங்கள். ஸோ 3/4 கேட்குறாங்க. அப்போ 3/4 போட்டுக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணுறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா? HY/H + Y. அப்போ 12 × 6 டிவைட் பை 12 + 6 18. எப்போவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் தனியாக பண்ணலாம். H × Y/H + Y தனியாக பண்ணி அப்படி இன்னும் பண்ணலாம். பட் சேர்த்தால போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் ஆயிரும். சரியா? வேணால் பாருங்களா. ஸோ 3 × 6 18 முடிஞ்சா? இதை கட் பண்ண 3. எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் சமைச்சே இருக்குது? 3 டேஸ் ஆன்சர். இதே தனியாக பண்ணிங்கன்னா இந்த 3 தான் கட் ஆகாது. தனியாக பண்ணுமா? ஸோ 12 × 16/18 இருக்கா? இதே இது கட் பண்ணி 3 வரும். இதை கட் பண்ணால் 4 வரும். திருப்பி இங்கே கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணுவீங்க. அது தேவையில்ல வேலை. ஸோ எடுத்து சேர்த்தே வச்சு கட் பண்ணி முடிச்சிருங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஓகே. 2 இன்டு ஆகுது. ஃபஸ்ட்டு இன்டு பண்ணி ஈஸியாக கட் பண்ணிங்கன்னா புரிய வரும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்தது போக என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எடுத்து போட்டு பாருங்கள். அல்லது நம்ம செஞ்சதை என்ன பண்ணுங்கள், ஆன்சரை பார்க்காம கொஸ்டின் மட்டும் எடுத்து வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோக்கான லாஸ்ட் கொஸ்டின். சரியா? இந்த வீடியோக்கான மட்டும் இல்லை, இந்த லெசனுக்கான லாஸ்ட் கொஸ்டின் 15th கொஸ்டின். X alone can do a piece of work in 6 days and Y alone in 8 days. X and Y undertook the work for rupees 48,000. With the help of Z, they complete the work in 3 days. How much is Z ஷேர் கேட்குறாங்க. சரியா? ஸோ ஷேர் வந்தாலே என்ன பண்ணணும், அந்த ரேஷியோவை கொண்டு வந்துக்கணும். ஸோ ரேஷியோ கொண்டு வரதுக்கு முன்னாடி எக்ஸுக்கான வேலை தெரிஞ்சுக்கணும், ஒய்க்கு வேலை தெரிஞ்சுக்கணும், இசட்டுக்கு வேலை தெரிஞ்சுக்கணும். ரெண்டும் வேலை தெரியாமல் என்ன செய்ய முடியாது, நீங்கள் வந்து செய்ய முடியாது. பட் எக்ஸு கொடுத்துட்டாங்க, என்னது 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படி தானே? ஸோ எக்ஸுக்கு வந்து 1 டே ஒர்க்கு 6ன்னு தெரியும். சரி, 1 டே 1/6ன்னு தெரியும். ஒய்க்கு வந்து என்னன்னு தெரியும், உங்களுக்கு 8ன்னு தெரியும். அதுக்கப்புறம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, தி கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 days. அதாவது வித் ஹெல்ப் ஆஃப் இசட். அப்போ எக்ஸு ஒய் இசட் 3 சேர்ந்து 3 டேஸாக முடிக்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக என்ன தேவைப்படும், எக்ஸ் தனியாக தேவைப்படும், ஒய் தனியாக தேவைப்படும், இசட் தனியாக தேவைப்படும். அப்படி தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ண முடியும், இதில் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ஆன்சர் முடிக்க முடியும். ஸோ எக்ஸுக்கு தனியாக உங்களுக்கு தெரியும் எவ்வளவு, 1/6. ஒய்க்கு தனியாக உங்களுக்கு தெரியும் எவ்வளவு, 1/8. அது கூட யார் சேரா, இசட் சேராங்க. அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து எவ்வளோன்னு தெரியும், 1/3ன்னு தெரியும். நமக்கு எக்ஸ் தெரிஞ்சு போச்சு, ஒய் தெரிஞ்சு போச்சு, இசட் மட்டும் தெரியும். அப்போ என்ன பண்ண போதும், இந்த எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட்டில் இருந்து எக்ஸையும் ஒய்யும் கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடச்சிடும், இசட் கிடச்சிருமா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டில் இருந்து எக்ஸையும் ஒய்யும் தூக்கி தூர போட்டுருங்க, என்ன கிடச்சிரும், இசட் கிடச்சிரும். சரி, அதான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், அப்போ 1/3 மைனஸ் 1/6 மைனஸ் 1/8. இதை பண்ணிங்க எப்போ என்ன கிடச்சிரும், உங்களுக்கு இசட் மட்டும் கிடைத்து விடும். ஓகேவா? அது சால்வ் பண்ணிக்கோங்க.
எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். எல்சிஎம் 24 வரும். எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 1/24 கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சாப்போ எக்ஸுக்கு 1/6, ஒய்க்கு 1/8, இசட்டுக்கு 1/24. இப்போ அப்படியே ரேஷியோ மாற்றலாமா? ஸோ 1/6 = 1/8 = 1/24. இப்போ என்ன பண்ணணும்? ரேஷியோ இருக்கதை எல்லாத்துக்கும் சரிசமாக பிரித்து கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ 6, 8, 24. எல்சிஎம் என்ன வரும் எடுத்திங்கன்னா 24 தான் வரும். ஸோ 6 கூட எதை இன்ட்டு போனால் 25 வரும்? 4 வரும். அப்படிதானே? ஸோ 4 போட்டுக்கோங்க. = 8 கூட எதை இன்ட்டு போனால் 25 வரும்? 3. அப்போ 3 போட்டுக்கோங்க. = 24 கூட எதை இன்ட்டு போனால் 25 வரும்? 1. ஸோ 4:3:1 அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான சரிசமமான ரேஷியோ. சரியா? அடுத்து என்ன கொடுத்தா? 3 பேத்துக்கும் சேர்த்து அவங்க சம்பளம் எவ்வளோவா? 48,000 ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா இசட்டுக்கு ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 3 பேத்துக்கும் சேர்த்துனா 48,000 நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 4 + 3 7, 7,008. அப்போ 8 தான் அவன் என்ன கொடுத்துருக்கான்? 48,000 கொடுத்துருக்கான். அப்புறம் யாரை கேட்குறான்? இசட்டை கேட்குறான். 1 என்ன? × 1 கட் பண்ணி என்ன வருதோ ஆன்சர். ஸோ கட் பண்ணிக்கோங்க. 6,000 உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதில் ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஓகே, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எல்லாமே இருக்கும். சரி, இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து 48,000. ஓகேவா? ஸோ சரி 48,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது? 6,000. 48,000 ஏன்னு புரிஞ்சில்ல? 3 சேர்த்து வந்து உங்களுக்கு 48,000 கொடுத்துருக்காங்க. நமக்கும் 431 இருக்குது. 4 + 3 7, 7,008. அந்த 8 தான் என்ன கொடுத்துருக்கான்? 48,000 கொடுத்துருக்கான். அப்படின்னா யாரை கேட்குறான்? இசட்டை கேட்குறான். ஸோ × 1. இதே கொஸ்டினில் ஒய் கேட்குறா. இங்கே என்ன பண்ணிட்டு 3 போட்டுக்கணும். இதே கொஸ்டினில் எக்ஸ் கேட்டால் × 4 போட்டு சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ 8 × 48, 6 போட்டுட்டு 3 0 போட்டுக்கோங்க. அதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி தானே? ஸோ லைஃப் மேத்தம்னு சொல்லும்போது எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு எக்ஸாம், ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க? ஃபஸ்ட்டே பார்க்க ஆரம்பிங்க. பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ சமச்சீர் புக்குக்கான PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக வந்து ஏதாச்சும் புக்கு தேவைப்படுது, சமச்சீர் புக்கை போக ஏதாச்சும் புக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் புக் ரிவ்யூ அப்படிங்கிற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான புக்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்போம். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே கீழே இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ.